அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. எங்கள் ஜாரா பொண்ணு எப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்கள். ஆமாம், காலைல எழுந்திரிச்சாங்க. சாரா என்ன பண்ணான்னா பால் குடித்தா. பாலை குடிச்சிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸில் இது ஒரு இடம். ஆமாம் மேடம், மேடம் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். சாரா மேடம், சண்டே குட் மார்னிங் சொல்லுங்கள். எல்லாருக்கும் சொல்லுங்கள். மேடம் குட் மார்னிங் சொல்லுங்கள். ஆமாம், இங்கே உட்காந்துக்கிட்டாங்கன்னா இதுலேருந்து ஒரு 11 மணி வரையும் இங்கே தான் இருப்பாள். ஆமாம், வர்றவங்களெல்லாம் வீட்டு உள்ளார விட மாட்டா. வெளியிலேருந்து வருங்க பார்த்தீங்களா ஸ்ட்ரீட் கேட்லாம், அதுங்களையெல்லாம் உள்ளார விட மாட்டேன். அதுங்கெல்லாம் அல்லாடும். ஆமாம், இங்கே வந்தால் அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவனுங்க வருவானுங்க. இவன் என்ன பண்ணுவா, நான் இருக்க இடத்துல உங்களுக்குலாம் என்னடா வேலை அப்படின்ட்டு விடமாட்டா. அப்புறம் காலையில் வந்து நம்மளுக்கு என்ன வேலைன்னா, இந்த கருவேப்பிலை செடி இருக்குது பாருங்கள், மரம், அதில் என்னென்ன பழம் பழுத்துருக்கு அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணி இந்த பழத்தை மட்டும் பிரிக்கிறது நம்ம வேலை. இங்கே பாருங்கள், கருப்பாக இருக்கும், நல்லா கருப்பாக இருக்கும். கையை வச்சாலே வந்து அந்த பழம் வந்து அப்படியே நெய்யும் லைட்டாக. ஆமாம், அதை பிரித்து காலையில் ஒரு 20 பழம் 30 பழம்னு பிரித்து சாப்பிட்றது தான் நம்மளோட வேலை. இந்த ஒர்க்கு பாருங்கள், இந்த மேலே இருக்குது பாருங்கள். வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பூ பூத்து காய் காய்க்கும் போல் இது. ஆமாம், நாங்கள் போன வருஷம் அந்த வீடுக்கு வந்தப்போ பழம் காய்ச்சிருந்தது நிறையா. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் பூ பூத்து, இங்கே பாருங்கள், பூவை பாருங்கள், பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதான் கருவேப்பிலையோட பூ. காலையிலே பார்த்திங்கன்னா இந்த பறவைகளோட சவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காதுக்கு இனிமையாக இருக்குல்ல. ஆமாம், அவங்கெல்லாம் காலையில் 6 மணி 5:30 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுறாங்க. எழுந்திரிச்சு உணவு தேடி போயிடுறாங்க. அவங்களோட சவுண்டெலாம் காலையில் அமைதியாக இருக்கும் ஏரியா. அப்போனா அவங்க சவுண்டு நம்மளுக்கு வந்து காதுக்கு அப்படியே சாஃப்டாக நல்லாயிருக்கும் கேட்க. ஆமாம், நிறையா பழம் இருந்தது, ரெகுலராக பிரித்து சாப்பிட்டாச்சு. பிரித்து சாப்பிட எங்கேருந்து வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், அந்தளவுக்கு தான் இன்றைக்கி பிரிச்சுருக்கேன். இவ்வளோ தான் இருந்தது, நிறைய பிரித்து சாப்பிட்டாச்சு. ஆமாம், பழமும் காய்க்கிறது ஓய போகுது போல். ஆமாம், காய்ச்சல் முடிய போகுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நிறையா காய்க்கும், பார்ப்போம். இன்னும் 1-2 காய் தான் இருக்குது பாருங்கள். இவங்கெல்லாம் பழுத்தோடனே பிரித்து சாப்பிட்ணும். எங்கள் வீட்டு லட்டை பாருங்கள், லட்டு 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 லட்டு. காலையில் எழுந்திரிச்சா பால் கொடுத்தேன் பாருங்கள். பால் வேண்டாமா உங்களுக்கு? காலையிலே பால் வேண்டாமா? காலையிலே சிக்கன் கேட்டால் எங்கே போகிறது சொல்லுங்கள்? நம்ம சிக்கனை வந்து ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அது ஃப்ரீசரை விட்டு எடுத்து கூலிங் ஆகிற வரையும் கொஞ்சம் நேரம் ஆகணும்ல. அது கூலிங் ஆகிறங்க பாருங்க. இதில் ஒரு பழம் காய பிரிச்சிட்டேன் போல் இந்த ஒரு. ஆமாம், அது எடுத்து வச்சோம்னா ஒரு 1 ஹவராவது ஆகும் ஐஸு போகிறதுக்கு. இவன் என்ன பண்ணுறா, எழுந்திரிச்சோடனே சிக்கனை கொடுங்கன்னு சொன்னால் எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? இங்கே பாருங்கள், சிக்கன் சாப்பிட்ற லேடியை பாருங்கள். பேட் கேர்ள் இந்த பிள்ளை. காலையிலே சிக்கன் கேட்டு அம்மாவை தொல்லை பண்ணுது. பால் குடிக்க மாட்டிங்களா நீங்கள்? காலையில் கொஞ்சம் பால் கொஞ்சம் கேட் ஃபுட்லாம் சாப்பிட மாட்டிங்களா? சிக்கன் தான் கேட்பீங்களா? சொல்லுடி. உலக அழகி இவங்க ஐஸ்வர்யா ராய் மேடம். ஆமாம், இந்த மேலே ஒரு பழம் இருக்குது பாருங்கள், அங்கே இருக்குது, பெருசாக இருக்குது அந்த பழம். பிரிச்சிடலாமா பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு வேளை மரத்தை உடைச்சிட போகிறேன். மரத்தை உடைச்சா வீட்டில் வைக்க மாட்டாங்க. ட்ரை பண்ணி எப்படியாவது பிரிச்சுடணும். தெரியுதா பாருங்கள், பழம் பெருசாக இருக்குது பாருங்கள். பிரிச்சிடலாமா? பிரிச்சாச்சு. ஆமாம், செம க்யூட்டாக பெருசாக இருக்குது பழம் பாருங்கள். இந்த பழம்